ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செட்டிநாடு தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: புளி, ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், 2 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பெருங்காயம் தூள் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் 10 பல்லளவு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ நம்ம வாங்க என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சியில் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுட்டு மஞ்சத்தூள் போடுங்க. அதில் மஞ்சத்தூள் போட்டுட்டு காய்ஞ்ச மிளகாய் 1 உடச்சி சேர்த்துக்கோங்க. மிளகு எடுத்து வச்ச மிளகு 2 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன், அது போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் சீரகம், அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கும். தேங்காய் துருவல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகு சீரகம் அதை போட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சு பண்ணிடாதீங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் அந்த புளி தண்ணியை ஊற்றினோம்ல, அதுலேயே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த தக்காளி சாறு, அந்த தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி ஜூஸ் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அந்த கொத்தமல்லியும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா, அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. ஒன்றா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் ரசம் செஞ்சிடலாம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரசம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இப்படி ரசம் வச்சா சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டில் உப்பு சேர்த்துட்டு, உப்பு லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துட்டு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ரசம் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இப்படி ரசம் வச்சா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும்.